ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், மேக்ஸ் நேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், ஷேப்ஸ் வித் ஸ்ட்ராஸ். ஸோ ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷேப்ஸ் வந்து பண்ண போகிறோம். Make a triangle with straws of different sizes and clay or plasticine. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ட்ரையாங்கிள்லே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ட்ரையாங்கிள்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். அண்ட் கிளே, இந்த கார்னர்ஸ்க்கெலாம் வந்து கிளே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆர் பிளாஸ்டிசின். பிளாஸ்டிசின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ட்ரை ஆகாத கிளேயை தான் நம்ம வந்து பிளாஸ்டிசின் அப்படின்னு சொல்லுவோன்ட்டு. ஓகே. Does the shape of the triangle change if we gently push one of its side? அதாவது ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் இருக்குன்னா இதில் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஜென்டிலாக வந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளோட ஷேப் வந்து மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ செஞ்சு காமிப்பாங்க. ஓகேவா? ஸ்ட்ரா, அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஸ்ட்ராவை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு அதில் ஒரு சைடை மட்டும் ஜென்டிலாக புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அதோட ஷேப் வந்து மாறுதா மாறலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் வந்து செஞ்சுட்டாங்க. இப்போது நம்ம வந்து ஜென்டிலாக ஒரு சைடை மட்டும் புஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஜென்டிலாக புஷ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணிகிட்டே வர்றப்போ நமக்கு என்ன ஆகுது, ட்ரையாங்கிளோட சைஸ் மட்டும் தான் மாறுது. கரெக்டாக? அதோட ஷேப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பாருங்கள். இல்லை, அதோட சைஸ் தான் வந்து பிக்ல இருந்து ஸ்மாலுக்கு மாறிடுச்சு. கரெக்டாக? இங்கேருந்து அப்படியே ஸ்மால் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடணும், நோ அப்படின்னு போடலாம். அந்த ஷேப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால நம்ம நோ அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம நோ டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரேஸ் த ட்ரையாங்கிள்ஸ் யூ மேட் வித் த ஸ்ட்ராஸ் இன் யுவர் நோட் புக். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம செய்வோம் இல்லையா, நிறையா சைஸஸில் செய்வோம்ல, அதை வந்து நம்ம நோட் புக்கில் ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் யூஸ்வலாக எந்தெந்த மாதிரிலாம் செய்யலாம். நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட செய்வீங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்கிறோம், இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? வேறு எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம 90 டிகிரி இருக்குன்னா இந்த சைடு நமக்கு அதிகமாகிடுச்சு, 90 டிகிரிக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ இது வந்து என்னது, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதெல்லாமே அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ சம்டைம்ஸ் இன்வெர்டட் பொசிஷனில் கூட நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் பண்ணியிருப்பீங்க, தலைகீழாக கூட நீங்கள் பண்ணுவீங்க. கரெக்டாக? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் புக்கில் வந்து பண்ணியிருப்பீங்களா, ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ராஸில் செஞ்ச ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் நோட் புக்கில் ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வாட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் டஸ் அ ட்ரையாங்கிள் ஹேவ். ஸோ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்லாம் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கீங்க, நோட் புக்லேயே ட்ரேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதில் என்ன கைண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட் ஆங்கிள். வெரி குட். இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அக்யூட், அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்கிளுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் செய்கிறாங்க. ஓகேவா? ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து 2 பிக் சைஸ் ஸ்ட்ரா எடுத்துக்கணும், 2 ஸ்மால் சைஸ் ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ பிக்கு சேமாக இருக்கணும், ஸ்மாலும் சேம் லென்த்தில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு க்ளே வச்சு இல்லை பிளாஸ்டிசின் வச்சு ரெக்டாங்கிள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து மேக் அ ரெக்டாங்குலர் ஷேப் வித் ஸ்ட்ராஸ் அண்ட் க்ளே. அதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் டூ யூ see in the rectangle. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஸ்கொயராக இருந்தாலும் ஓகே, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் ஓகே, நமக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது,
right angle. வெரி குட். ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே எல்லாமே பாருங்கள் எல் ஷேப்பில் இருக்கா. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் கேட்டாங்களா நம்ம வந்து ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டஸ் த ஷேப் ஆஃப் த ரெக்டாங்கிள் சேஞ்ச் இஃப் வி ஜென்ட்லி புஷ் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். நம்ம வந்து ட்ரையாங்கிள் வந்து புஷ் பண்ணோம்ல ஒரு சைடு, அதே மாதிரி ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் ஒரு சைடு ஜென்டிலாக இந்த மாதிரி புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருமா? கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். இது வந்து நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். பேரலோகிராம். ஓகேவா? ஒரு ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்து ஒரு சைடு ஜென்டிலாக புஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு கன்வெர்ட் ஆகும். இதை தான் நம்ம வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஷேப்பே மாறும். ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஷேப் மாறல, சைஸ் மட்டும் தான் மாறுச்சு. ஆனால் ரெக்டாங்கிளில் ஷேப்பே என்ன ஆயிடுச்சு? கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ பேரலோகிராமாக மாறிடுச்சு. டஸ் த ஷேப் ஆஃப் த ரெக்டாங்கிள் சேஞ்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் வி ஜென்ட்லி புஷ் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஹாஸ் ஹேப்பன் டு த ஆங்கிள்ஸ் ஆஃப் த நியூ ஷேப். இப்போ இது வந்து ஓல்டு ஷேப், இது வந்து நியூ ஷேப். இப்போ ஆங்கிளுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆச்சு? 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சு. இதே இது நம்ம வந்து ஒரு சைடு ஜென்டிலாக புஷ் பண்ணுறப்ப என்னென்ன ஆங்கிள் வந்துச்சு ரெக்டாங்கிளில்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் டாட்டர் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். இதை விட இங்கே கம்மியாக இருக்கா? அப்போ இது என்ன ஆங்கிள்? Acute angle. வெரி குட், அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இங்கே நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். இதை விட அதிகமாக இருக்கா? அப்போ இது என்ன ஆங்கிள்? Obtuse angle. ஸோ இது அக்யூட் ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ என்ன வருது? இதை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் திருப்பி வச்சு பாருங்கள் பேப்பரை. அப்போது இது அப்டியூஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரா பண்ணுவீங்க, இதை விட கம்மியாக இருக்குது. நீங்கள் பேப்பரை டேர்ன் பண்ணி வச்சு பாருங்கள், இந்த லைனை விட கம்மியாக இருக்குது. அப்போ இது அக்யூட். ஸோ அக்யூட், அக்யூட், அப்டியூஸ், அப்டியூஸ். ஸோ நமக்கு அப்போது நியூ ஷேப்புக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ் வருது? ஆக்சுவலாக வாட் ஹேஸ் ஹேப்பன் டு த ஆங்கிள்ஸ் ஆஃப் த நியூ ஷேப் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து நமக்கு ஆங்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எழுதணும். ஸோ ஆங்கிள்ஸ் சேஞ்ச்ட். கரெக்டாக இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருந்தது, ரைட் ஆங்கிள் வந்து நமக்கு அக்யூட் அப்டியூஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆர் தே ஸ்டில் ரைட் ஆங்கிள்ஸான்னு கேட்குறாங்க. இப்போவும் ரைட் ஆங்கிளாக இருக்கான்னு கேட்குறாங்க. நோ. இந்த இடத்துல நம்ம நோ அப்படின்னு எழுதிடுவோம். அப்போது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அக்யூட் அப்டியூஸ்லாம் எழுதணும். வாட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஹேவ் பீன் ஃபார்ம்டு? அக்யூட் அண்ட் அப்டியூஸ். ஓகேவா? சிமிலர்லி புஷ் ஒன் சைட் ஆஃப் அ ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெக்டாங்கிளை புஷ் பண்ண மாதிரி ஸ்கொயரை புஷ் பண்ண போகிறோம். ஸ்கொயரை புஷ் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். Rhombus. வெரி குட். ரெக்டாங்கிளுக்கு வந்து பேரலோகிராம் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல். அதே மாதிரி நமக்கு பேரலோகிராமுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெக்டாங்கிளை அதாவது ஒரு சைடு நம்ம புஷ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பேரலோகிராம் ஃபார்ம் ஆயிடுது. அதே இது ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு சைடை புஷ் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ராம்பஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா ராம்பஸ்க்கும் நமக்கு வந்து ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சிமிலர்லி புஷ் ஒன் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஆர் தே ஸ்டில் ரைட் ஆங்கிள்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ராம்பஸ்க்கு வந்து ரைட் ஆங்கிள் இருக்குமா? இல்லை. ஆனால் ஸ்கொயருக்கு நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து நோ அப்படின்னு போட்டுருவோம். அப்போ என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. வாட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஹேவ் பீன் ஃபார்ம்டு இங்கேயும் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும்? இங்கேயும் அதே தான், ரெக்டாங்கிள் மாதிரியே தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுதான் ராம்பஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ராம்பஸ். ஸோ ராம்பஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறப்ப இது வந்து என்னது? அக்யூட் ஆங்கிள். அப்போ இங்கேயும் நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்டியூஸ். அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்டியூஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கும் நம்ம ஆன்சர் வந்து அக்யூட் அண்ட் அப்டியூஸ் தான் எழுத போகிறோம். ஸோ அக்யூட் அண்ட் அப்டியூஸ்.
ஸோ OBTUSE, obtuse. How are the angles of triangles and rectangles similar or different அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரையாங்கிளோட ஆங்கிள், ரெக்டாங்கிளோட ஆங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸும் ரெக்டாங்கிளோட ஆங்கிள்ஸும் எப்படி ஒரே மாதிரியாக இருக்குது, எப்படி வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. How are the angles of triangles and rectangles similar or different அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஒரே மாதிரியாக இருக்குது, எப்படி வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாங்க. How are the angles of triangles and rectangles similar or differentன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், இதுக்கு 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுத போகிறீங்க. ஸோ 3 ஆங்கிள்ஸ் வந்து எதில் இருக்கும், ட்ரையாங்கிள்ஸில் இருக்கும். 3 angles in a triangle while a rectangle has 4 angles. All angles of rectangle or right angle, எல்லா ஆங்கிளுமே ரெக்டாங்கிளில் வந்து என்ன இருக்கும், ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். எல் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள். ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ரைட் ஆங்கிள். வைல் இன் ட்ரையாங்கிளில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது, சம் ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும், சம் ஆங்கிள் வந்து அப்டியூஸாக இருக்கும், கரெக்டாக. அண்ட் சம் ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, அக்யூட்டாக இருக்குது, கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் while the angle of triangle can be obtuse, acute or right. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுல்லாகவே டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, சிமிலாரிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ்க்கும் ரெக்டாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ்க்கும் ஃபுல்லாகவே நமக்கு டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. ஏன்னா ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, ரெக்டாங்கிளில் 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளாக இருக்குது, ரெக்டாங்கிளில் அப்டியூஸாக இருக்குது, அக்யூட்டாக இருக்குது, ஆர் ரைட் ஆங்கிளாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.